ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹெச்டிஎம்எலோட பேசிக் டேக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பிளாக் வெப்சைட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பாருங்கள். ஸோ லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளாக்குள்ளே நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா லைக் வந்து அது வந்து பார்க்குறதுக்கு வந்து என்னவா இருக்குது, கொஞ்சம் பிக்கராக இருக்குது, அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் போல்டாக இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம வந்துட்டு ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி ஒரு ஹெட்டிங்கை எப்படி நம்ம வெப்சைட்டில் கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ டோட்டலாக HTML பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங் இருக்குது. ஓகேவா, ஸோ H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் H1 வந்து போடுறேன். ஓகேவா, ஸோ H1. ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறான்னா இதுக்குள்ளே ஹெட்டிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ இதே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் எடிட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது H2, நெக்ஸ்ட்டு H3, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா H4, அண்ட் தென் வந்து H5, அண்ட் தென் வந்து H6. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ இதோட அவுட்புட்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா லைவ் சர்வர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, ஃபைன். ஸோ இந்த HTMLல இந்த ஹெட்டிங்ஸ்க்கு வந்து மேஜராக என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா சைஸ் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா, ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். 127.1. ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து 2 ஆயிருச்சு. ஓகே, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட்டிங் 1லேருந்துட்டு ஹெட்டிங் 6 வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸாக தெரியும். ஓகேவா, ஸோ அதான் H1 இருக்கே அப்புறம் ஏன் H2, H3 இந்த மாதிரி வருது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் தான். இது வந்து போல்டாக இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸில் பெருசாக இருக்குது. பட் இது வந்து பாருங்கள் இதுவும் வந்து ஒரு ஹெட்டிங் தான். பட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்துட்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்துட்டு மெயின் ஹெட்டிங்காகவும், ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நோட் அப்படின்றத வந்துட்டு சப் ஹெட்டிங் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சைஸ் டிஃப்ரென்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஹெட்டிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் HTMLல இந்த மாதிரி 6 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே H7 அந்த மாதிரிலாம் இல்லையான்னு கேட்டால் H7, H8 அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTMLல இல்லை. நீங்கள் போட ட்ரை பண்ணாலும் அந்த டேக்ஸ் வந்து டைப் பண்ண ட்ரை பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டைப் பண்ணாலும் அவுட்புட் வந்து நார்மல் ஒரு டெக்ஸ்ட்டாக தான் கிடைக்குமே தவிர்த்து போல்டாக ஹெட்டிங் மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வெப்சைட்டில் கொண்டுட்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் டேகை வந்துட்டு எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு பேராகிராஃப் டேகை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா P அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேராகிராஃப்ஸ். ஓகேவா, ஃபைன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் லோரம்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணால் அதுவே வந்துட்டு ஒரு பேராகிராஃப் வந்து டைப் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வந்துட்டு போயிட்டு ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன், ஒரு பேராகிராஃப் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இதோட அவுட்புட் போயிட்டு நம்ம பார்க்கலாம். அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு பேராகிராஃப் வந்துருக்கு. ஓகேவா, ஸோ இதே மாதிரி நார்மலான ஒரு பேராகிராஃப் வந்து நமக்கு வெப்சைட்டில் இன்சர்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேராகிராஃப் டேக். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு பிரேக் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம். ஸோ பிரேக் டேக் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இந்த வேர்ட் இருக்கு இல்லையா அலிக்வாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய பேராகிராஃப் கண்டென்ட்ஸ் எல்லாமே எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான் பிரேக் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரேக் டேக் என்ன பண்ணும்னா, லைனை பிரேக் பண்ணி அடுத்த லைனுக்கு வந்து நமக்கு வந்துட்டு குடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எங்க இருக்கு அந்த அலிக்வாம் அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்க இருக்கு அலிக்வாம் அப்படின்ற வேர்ட் வந்து இங்க இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ பிரேக் டேக் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த பிரேக் டேக்கை நீங்க போட்டுட்டு நான் இப்போ வந்துட்டு என்ன பண்றேன்னா, சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு அவுட்புட் போய் பார்க்குறேன். பாருங்க, எனக்கு அலிக்வாம் அப்படின்றதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் என்னவாயிடுச்சு, எனக்கு அடுத்த லைன்ல பிரேக் ஆகி வந்துருச்சு. சப்போஸ் இன்னொரு லைன் பிரேக் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சிம்பிள். திரும்ப இன்னொரு பிரேக் டேக் போடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு லைன் பிரேக் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு பேராகிராஃபையோ வேற ஏதாவது வந்து பிரேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க பிரேக் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு கமெண்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? பிரேக் டேக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கமெண்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கமெண்ட் டேக் வந்து எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி புரோகிராமிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ வந்துட்டு ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு HTML கோட் எழுதியிருக்கேன். 150 லைன்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் நம்ம ஆஃபீஸ்ல வந்து புதுசா வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ இமேஜின் லைக் தட். அப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோட கோடிங் குடுக்குறேன். ஓகேவா? கோடிங் குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய 5த் இமேஜ வந்து சேஞ்ச் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த இமேஜ தேடணும். அந்த இமேஜ்க்கான கோடிங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்துட்டு டைம் ஆயிரும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி நேரத்துல நம்ம வந்துட்டு ஒரு மெசேஜ் வைக்கலாம். ஸோ இமேஜ் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வைக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாரி ஒரு மெசேஜ் யூசர் ரெஃபரன்ஸ்க்காக, அதாவது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக, புரோகிராமர் ரெஃபரன்ஸ்க்காக வைக்கிறது தான் கமெண்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்ல தெரியுமான்னு கேட்டா, அவுட்புட்ல உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ நமக்கு தெரியவும் செய்யாது. ஸோ இது எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹெட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மெசேஜ் வந்து நான் வைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நமக்கு அவுட்புட்ல தெரியணுமான்னு கேட்டா, தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்துட்டு ஓப்பன் பிராக்கெட் போட்டுட்டு, எக்ஸ்க்ளமேஷன் சிம்பல், ஹைஃபன், ஹைஃபன். அதுக்கப்புறம் எங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட் டேக் ஹைஃபன், ஹைஃபன் அண்ட் தென் க்ளோசிங் டேக். ஓகேவா? ஸோ இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா, இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கமெண்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இதோட அவுட்புட் வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. பாருங்க, அவுட்புட்ல எங்கேயாவது தெரியுதா இந்த இடத்துல? ஹெட்டிங் H1க்கு மேல தான் எழுதியிருக்கும். பட் அந்த இது எதுவுமே நமக்கு என்னவாகல, டிஸ்ப்ளே ஆகல. ஸோ இது வந்துட்டு நம்மளோட ரெஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபைல வந்து ரீட் பண்றீங்க. இப்போ இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நீங்க வந்து இந்த ஃபைல படிக்கிறீங்கன்னா, அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கமெண்ட் டேக்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ இங்க தான் வந்து ஹெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்குள்ள தான் நம்ம தேடுற கோடிங் வந்து இருக்கும். அப்படின்ற மாரி நீங்க வந்து ஒரு மெசேஜ் வந்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் கமெண்ட் டேக். ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌசர்ல வந்துட்டு ப்ரௌசர் வந்து இது வந்து என்ன பண்ணாது, ரன் பண்ணாது. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்புட்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து எப்படி வைக்கிறது. ஸோ இந்த இமேஜ கிளிக் பண்ணா லைக் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்புட்னா, ஒரு லிங்க்குக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க்குக்கு போகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எப்படி பண்றது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபைன் கைஸ். பை.